அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Begin Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் திரு பழக்கற்பையா அவர்கள். ஐயா வணக்கம். தாவேக ஆட்சியில் அரசு பணி நியமனத்தில் தடுமாடுகிறதா தாவேக அரசு என்று ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஜோதிடர் ரத்தின் பண்டின் முதல் லயலா மணி வரை தொடர்ந்து அரசு பணி நியமனத்தில் தடுமாடுகிறதா தாவேக அரசு என்று ஒரு கேள்வி. ஆமாம், இருப்பவனே அவன் தானே இருக்கான். அப்புறம் வேறு எவன் தகுதியானவன் இருக்கான்? அவனை தான் போட்டு ஆகணும். அப்புறம் கட்சிக்காரனையும் போடாமல் என்ன தான் செய்ய முடியும்? அது கடைசி மட்டத்துக்கு வந்து விட்டு. அதனால் இந்த ஒரு பெரிய நிறுவனம், பாடநூல் நிறுவனம், அந்த நிறுவனம், இந்த நிறுவனம் என்று போடப்படுகின்ற போது பெரிதாக ஏன் நமக்கு தெரியவில்லை என்றால் அவர்களெல்லாம் சின்ன ஆட்கள், சாதாரணமான ஆட்கள். ஏற்கனவே படிப்பால், மற்றவற்றால், பெரிய நிலைப்பாட்டால், சமூகத்தில் உயர்நிலை வகிக்கின்ற நிலைப்பாடு இல்லா இப்படிலாம் இருக்கிற காரணத்தினாலே உனக்கு அப்படி தோன்றுகிறது. அப்புறம் இருப்பவன் அவன் தான், நம்ம வீட்டில் இருக்கிற சரக்கு அதை, அப்புறம் அவனை தானே போட்டாகணும். அதனால் அதுதான் நடக்கும். இல்லை, கரூர்லேயுமே 39 பேர் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசு பணி கொடுத்தது எதிர்க்கட்சிகள் விமர்சனம் இல்லை, கடுமையாக விமர்சிக்கிறார்கள். அந்த விமர்சனத்தில் அரசியல் இருக்கா? முட்டாள்தனமான ஒன்று. அதாவது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அங்கே 41 பேர் இறந்து விட்டார்கள். 2 தப்பு அங்கே நடந்தது. 41 பேர் இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு நீ அரசு பதவி கொடுக்க என்று சொல்கிறாய். தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டுக் கொண்டார்கள். போலீஸ் சுட்டுக் கொண்டார்கள், அநியாயமாக கொண்டார்கள். வேறு கலவரங்களினால் அந்த மக்கள் சாகவில்லை, கொலை செய்தார்கள். போலீஸ்காரர்கள் கொலை செய்தார்கள். அந்த கொலைகார நாய்கள் 17 பேர், 2 தாசில்தார், ஒரு கலெக்டர், 20 நாய்களும் சேர்ந்து நம்முடைய மக்களை அநியாயமாக கொன்றார்கள். அவர்களுடைய குடும்பத்துக்கு அரசு பதவி கொடுத்தாயா? அரசு வேலை கொடுத்தாயா? நான் சொல்லுகிறேன், அரசால் செத்து போனவர்கள் அவர்கள், போலீஸால் செத்து போனவர்கள். அவர்கள் குடும்பத்திற்கு நீ கொடுக்கவில்லையே. இப்படி சாவுக்கெல்லாம் நாம் அரசு பதவி கொடுப்பது என்று ஆரம்பித்து விட்டால் பிறகு அரசு அலுவலகங்கள் பூரா இவர்கள் தான் இருப்பார்கள். அதுக்கு ஒரு தகுதி இருக்கிறது, சர்வீஸ் கமிஷன் இருக்கிறது, அதில் தேர்ச்சி பெற்று வர வேண்டும். இப்படியெல்லாம் பல நிலைப்பாடுகள் இருக்கின்றன. சும்மா எல்லாவற்றிலையும் என் கையில் இருக்கிறது அதிகாரம், பச்சைமை பேனா இருக்கிறது, போடுவேன் கையெழுத்து, எவனை வேண்டுமானாலும் நான் அரசு அலுவலகனாக ஆக்குவேன் என்று சொன்னால் இது காலப்போக்கில் எல்லாமே நாசமாகி போய்விடும். எல்லாவற்றையும் எதிர்பார்ப்பார்கள். அதனால் இது சரியான கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? அன்புமணி எல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. கருணை அடிப்படையில் கொடுக்குறது நல்லது. அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் வன்னியர்கள் செத்து போனவர்களுக்கும் கொடுன்னு. அதை விட அந்த அம்மா கிளம்பிருச்சு. அத்வானி வந்தபோது குண்டு வைத்து செத்து போன மக்களுக்கும் அரசு வேலை கொடு. எல்லாம் அப்படி பண்ணிக்கொண்டே இருக்கும். பிறகு அரசாங்க அலுவலகங்கள் கூட இவர்கள் தான் இருப்பார்கள். அரசு வேலைக்கு இதற்கு என்ன சம்பந்தம்? செத்து போனார்கள், அவருடைய குடும்பத்திற்கு உதவியாக அந்த குடும்பம் தாய் இழந்திருக்கும், தந்தை இழந்திருப்பார்கள். அதுக்கு ஒரு 2 லட்சம் 5 லட்சம் எல்லாம் கொடுக்குறோம் என்பது சரிதான், என்ன பாவப்பட்ட மக்கள். ஆனால் அரசு வேலை என்பது அத்தகையது அல்ல. அது அவர் என்ன சொல்கிறார், இதை கொடுத்து பழகி விட்ட பிறகு எங்களுக்கும் கொடு, வன்னியர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அவர்களுக்கு, அவருடைய குடும்பத்துக்கு கொடு. அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஆரம்பித்து விடுவார்கள். எந்த போராட்டம் நடத்தினாலும், நீ ஒரு போராட்டம் நடத்தி 2 பேர் செத்து போய்விட்டால் உடனே கொடு என்று கேட்கலாம். செத்தவர்களுக்கெல்லாம் கொடுப்பது என்று வந்து விட்டால், செத்து போய்விட்டால் அவர்களுடைய குடும்பத்திற்கு அரசு வேலை கொடுப்பது என்று வந்து விட்டால் பிறகு அரசாங்க அலுவலகங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். அதனால தான் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களெல்லாம் விமர்சித்திருக்கார்கள். இந்த கூட்டணி கட்சிகளிலேயே கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று தான் இன்றைக்கு நான் படித்தேன் சரியான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். மந்திரி பதவியும் கேட்கவில்லை. எல்லாம் திருமாவளவன்லேருந்து எல்லாருக்கும் நாக்கில் தேனை தடவிய பிறகு எல்லாம் ஸ்டாலினை ஒழித்து விட்டார்கள். என்ன, ஸ்டாலினை ஒப்பேற்றி விட்டார்கள். ஸ்டாலின் தான் இவர்களை போய் ஆதரிக்க சொன்னதே. அவரே கொள்ளிக்கட்டையால் தலையை சொரிந்து விட்டு விட்டார். ஸ்டாலின் என்ன நினைத்தார், விஜய் வந்து உடனே எண்ணிக்கை போதாமையினால் மக்களிடம் போவாரேயானால் மக்கள் இதை விட பெரும்பான்மையை அளித்து அவரை திருப்பி அனுப்புவார்கள் ஆட்சிக்கு. ஓகே, ஆகவே இவரை 1 ஆண்டு 2 ஆண்டுக்கு ஆள விட வேண்டும். அவருக்கு ஆள தெரியாது, இது ஒரு பொக்கையான ஆட்சி, குழப்பமான ஆட்சி, இவரை போன்ற நடிகர்களுக்கு ஆள முடியாது என்கின்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும். அதுவரையிலும் இவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஆதரவாளர்கள் 10 பேரையும் கூட்டணி கட்சிக்காரர்களை
அவர் விஜய் போய் ஆதரி என்று சொன்னார்கள். இவர்கள் அங்கே போய் ஆதரித்தார்கள். எல்லாருக்கும் விஜய் நாக்கில் தேனை தடவி விட்டார் மந்திரி பதவி கொடுத்து. அப்புறம் தேன் தடவப்பட்ட பிறகு நாக்கை சொட்டி கொண்டு அங்கேயே இருந்து விட்டார்கள். பிறகு ஸ்டாலின் கூட்டணி இல்லை என்று அறிவித்து விட்டார்கள். தாவேகா கூட்டணியாக ஆகிவிட்டார்கள். சும்மா இருந்தவர்களை பிடித்து அங்கே அனுப்பி இவர் என்ன நினைத்தார், நம்முடைய ஆட்களாகவே அவர்கள் இருப்பார்கள், வேண்டும் என்கின்ற போது விறகை உருவோம், கொதிப்பு அடங்கி விடும் என்று நினைத்தார். ஆனால் இவர்கள் அந்த பக்கமே போய்விட்டார்கள். இப்பொழுது இனிமேல் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சூழ்ச்சி எதுவும் ஸ்டாலினிடம் இல்லை. அதற்காகத்தான் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலாமா என்று நினைக்கிறார். விஜயினுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினால் ஆட்சியை கவுக்கலாம் என்று நினைக்கிறார். அது எளிதில்லை. ஆளுங்கட்சியில் இருப்பவன் வரமாட்டான். எப்போவும் எதிர்கட்சியாக இருப்பவனுக்கு சிவி சண்முகம் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஓடுவார்கள். எங்கே நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு ஆட்சி இருக்கிற இடத்துக்கெல்லாம் ஓடுவார்கள். ஆளுங்கட்சியில் இருக்கின்றவன் எதிர்த்தரப்புக்கு வருவது என்பது. ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ அதிமுகவில் சில எம்எல்ஏக்கள் மாறி போனதை பார்க்குறோம். யாரு? அதிமுகவில் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பல எம்எல்ஏக்கள் வேறு கட்சிக்கு மாறினதை பார்க்குறோம். இல்லை, ஒன்று ரெண்டு பேர் மாறினார்கள். ரகுபதி மாதிரி மனிதர்களை சொல்லுகிறாய் நீ. ரகுபதி நம்முடைய செந்தில் பாலாஜி, இவர் இந்த துறைமுகத்தில் இருக்கிறார். அவர் பேர் சேகர் பாபு மாறி போனவர்கள் தான் அங்கே. ஏவாவேலு எல்லாரும் போயிருக்கிறார்கள். ஒத்தொத்தையாக போயிருக்கிறார்கள். எப்பொழுதும் நடக்கக்கூடியதான் இது. ஆனால் பெரிய அளவுக்கு போனார்கள் என்று சொல்ல முடியாது. அதனால் இந்த ஆட்பிடிப்பது என்பது இப்பொழுது விஜய் பெரிய தொழிலாக செய்கிறார். இந்த புள்ள பிடிக்கிறவன் தெரியான்னு ஊரில் சொல்லுவாங்க. தாய்மார்கள்லாம் மிரட்டுவான், புள்ள பிடிக்கிறவன் வந்துடுவான், பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு. அது மாதிரி விஜய் அவர் ஒரு புள்ள பிடிக்கியாக மாறிட்டார். இந்த அதிமுக காரணங்கள்லாம் ஒன்று பணம் கொடுத்து, இல்லை என்றால் அவனுடைய வழக்கை நான் அமுக்கி வைத்துக் கொள்கிறேன், உன் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து, இப்படி ஒரு பேரத்தின் அடிப்படையில் ஒரு நேர்மையாக ஆட்சி நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற முதலமைச்சர் இது போன்ற வேலைகளை செய்யக்கூடாது. உனக்கு போதுமான பெரும்பான்மையில் இப்பொழுது பெரும்பான்மையோடு தான் ஆளுகிறாய். மற்றவர்களுடைய ஆதரவு இருக்கிறது. இல்லாவிட்டால் மக்களிடம் போ. உனக்கு இந்த திருமாவளவன்லாம் புடுங்குகிறார் என்று வைத்துக்கொள். ரொம்ப புடுங்கராக இருக்கிறது. அவனை செக்ரட்டரியாக போடு, இவனை டிஜிபியாக போடு, அவனை டிஜியாக போடு, அவனை எஸ்பியாக போடுன்னு நாள்தோறும் பெரிய புடுங்கல். கடைசியில் என்ன திருச்சியில் நிறுத்தி வை, என்னையும் மந்திரியாக்கு. துணை முதல்வர் வேற கேட்குறாங்க. அது தெரியல. முதல்ல ஒரு திருச்சியில் நிறுத்தி வைத்து, ஏன் இவர் எம்பியாக இருக்காரு, அங்கே போய் நாட்டு பணியாற்றுவாரா, அதை விட்டுவிட்டு இவர் இதுக்கு திருச்சியில் நிற்கிறாரு. திருச்சியில் என்ன நிற்க, அது அவர் நின்ற இடத்த கொடுப்பாங்களா அவங்க வேற ஒரு கட்சிக்கு? அப்படி ஆக்கு, என்ன மந்திரி ஆக்குன்னு போட்டு புடுங்கலை. இவங்களோட சங்காத்தமே வேண்டாம், நம்மளே தனி பெரும்பான்மையை பெற்றுவிட வேண்டியதுதான்னு விஜய் முடிவு செஞ்சு தான் தப்பான வழியை கடைப்பிடித்து வேறு கட்சியிலேருந்து ஆள் பிடிக்கிறார். ஓகே, கரூரில் விஜய் பேசுகிறப்போ பணமா ஜனமானு கேட்டால் நான் ஜனம் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி, அது நல்ல பேச்சு தான். அதில் ஒரே ஒரு பேச்சு மட்டும்தான் நல்ல பேச்சு. எவனாவது காசு உங்களிடம் கேட்டால், எந்த வேலைக்காவது ஊழல் செய்வதற்கு ஊழல் அதிகாரி எவனாவது காசு கேட்டால் என்னிடம் சொல்லுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு பேசிய பேச்சு நல்ல பேச்சு. இது மாதிரி ஒரு முதலமைச்சரால் பேச முடியாது. காமராஜர் ராஜாஜி காலத்திற்கு பிறகு என்ன, அண்ணா தவறி திமுகவின்றே தப்பி தவறிய மனிதர் என்ன, வேறு யாருடைய ஆட்சி காலத்திலும் என்னிடம் சொல்லுங்கள் என்று எந்த முதலமைச்சரும் பேசியதில்லை. அப்படி பேசியது பாராட்டத்தக்கது. ஆகவே அவர் ஊழலை உண்மையிலே ஒழிக்க நினைக்கிறார். அவருக்கு என்ன முரண்பாடுகள் தெரியவில்லை என்றால், நாமே ஊழலின் வழியாகத்தான் அதிமுக எம்எல்ஏக்களை பிடிக்கிறோம், பணம் கொடுக்குறோம், அதிகாரம் தருகிறோம் என்று சொல்லுகிறோம். அவன் செய்த ஊழலை நான் அமுக்கி வைத்துக் கொள்கிறேன், எனக்கு ஆதரவு கொடு என்று சொல்கிறோம். இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜியினுடைய ஊழலை பெரிதுபடுத்துகிறோம். செந்தில் பாலாஜி ஊழலுக்கும் குட்கா விஜயபாஸ்கர் ஊழலுக்கும் என்ன வேறுபாடு? அவரை பிடிக்க வேண்டும், சிறையில் அடைக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஊழல் ஒழியும் என்று சொல்கிறவர் குட்கா விஜயபாஸ்கரை சிறையில் வைக்காமல் எப்படி ஊழல் ஒழியும்? உன்னை ஆதரிக்கின்றவனெல்லாம் யோக்கியனாக மாறிவிடுவான் என்றால் என்ன, ஏதோ ஒரு முக்குளத்தில் குளித்தால் புனிதவதி ஆகிவிடலாம் என்பது போல, நீ உன்னுடைய கட்சிக்கு வந்தால், உன்னுடைய ஆதரவு இருந்தால் அயோக்கியனெல்லாம் யோக்கியன் ஆகிவிடுவான். இது ஒரு நல்ல போக்கு இல்லை. ஆக காலப்போக்கில் உன்னுடைய பேர் கட்டிவிடும். இந்த முரண்களெல்லாம் மக்களுக்கு தெரிய வரும். வரலாறு உன்னை பழிக்கும். ஓகே, ஆளுநர் ஆய்வு பண்ணுறாரு, ஆளுநர் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரோட ஆதிக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கான்ற ஒரு கேள்வி இன்னும் நடத்தலையே. இப்போ ஸ்டாலின் காலத்தில் ரொம்ப போராட்டம் நடத்தினார்கள், திருவள்ளுவரையெல்லாம் பழித்து பேசினார்கள். நாங்களெல்லாம் கூட நெடுமாறன் நான் எல்லாரும் சேர்ந்து
நெடுமாறன் தலைமையில் ஒரு கவர்னர் எதிர்ப்பு திருக்குறளை கேவலப்படுத்தினார் என்று ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இப்பொழுது ஒன்றும் செய்ததாக தெரியவில்லை. ஆளுநர் ஆய்வு பண்ண போறாரு டைரக்டா மாவட்ட எங்க போறாரு? அலுவலகங்களுக்கு. சமீபத்தில் கூட ஒரு மாவட்ட அலுவலகத்துக்கு ஆய்வுக்கு போயிருந்தாரு. அதை நம்முடைய திமுக அதிகாரி தரப்பு அதுக்கு ஒத்துழைக்காவிட்டால் முடிந்தது. அவர் என்ன செய்ய முடியும்? அவர் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய அதிகாரியை அரசு நடத்துகின்றவர்கள் கவர்னருக்கு கவர்னரை நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டால் அப்புறம் கவர்னர் ஒத்தே அனுப்பார். அவர் ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் ஊருக்கு போகணும். ஓகே. திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு, வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக்க வேண்டும் என்ற சுற்றறிக்கையை மத்திய அரசு கைவிட வேண்டும். தமிழ்நாடு அதை இணங்கக்கூடாது. தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும். கேட்க மாட்டேன்கிறானே அவன். என்ன பண்ணுறது? நீங்களெல்லாம் போராடி அதற்கு எதிரான ஒரு கொந்தளிப்பை உண்டாக்க வேண்டும். அதை போட மாட்டேன் என்று சொல்லணும். தலைவாசி விடுவான். இல்லை, அதுவும் ஒரு தேசிய பாடல் தானே. அதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது? இல்லை, என்ன பிரச்சனை வரும்? சிலையில் வைப்பாயா? வை பார்ப்போம். நாங்கள் முதலமைச்சராக இருக்கிறோம். வந்தே மாதரம் பாடலை எங்களுடைய சட்டமன்றத்தில் போட மாட்டோம். தமிழ்நாட்டில் எங்கும் போட மாட்டோம். இந்தி தேசிய மொழி என்று அறிவித்தாய். நாங்கள் இந்தியை என்சிசியில் இந்தி தான் உத்தரவு மொழி. அண்ணா சொன்னால் என்சிசியை கலைத்து விடுவேன்றார். பிறகு தன்னால் இறங்கி வந்தார்களே, உங்கள் நாட்டில் மட்டும் ஆங்கிலத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களா? அது மாதிரி நீ போட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தெம்பு இல்லையே விஜய்க்கு. இங்கே பாரு, நான் தேசிய கீதம் பாடுவேன், தமிழ் வாழ்த்து பாடுவேன். முதல்ல தமிழ் வாழ்த்து, கடைசியில் தேசிய கீதம். இதை தவிர வேறு எதுவும் போட மாட்டேன். உங்களுடைய ஆட்சியை கலைத்து வைங்க, கலை பார்ப்போம். முன் மாதிரி அவ்வளவுன்னு எளிதில்லை. ஆட்சியை கலைத்து விடுவாயா நீ? இல்லை, எங்களை பிடித்து நீ சிறையில் மத்திய போலீஸை வைத்து உள்ளே வைத்து விடுவாயா? இந்த மக்களெல்லாம் உன்னை நாட்டை விட்டே விரட்டி விடுவார்கள். உனக்கு தெம்பு இல்லையே. வாராது போல வந்த மாமணி என்று ஆட்சியை நினைக்கிறாய். எங்கே இந்த 28 கார் முன்னும் பின்னும் போது உனக்கு கிளுகிழுப்பை ஏற்படுத்துகிறது. ஆகா, எவ்வளோ பெரிய இடத்திற்கு நான் வந்து விட்டோம் என்ற இடமல்ல. இட் இஸ் எ பிளேஸ் டு சர்வ். அவ்வளோதான். இட் இஸ் எ பொசிஷன் டு சர்வ் தி பீப்புள். அப்படி நினைத்தால்தான் நீ வரலாற்றில் நிற்பாய். என்ன இது பெருமை? ராஜாஜி முதலமைச்சரானவுடன் 37 முதலமைச்சராகிறார். காலையிலே அவர் குளித்து அவருடைய வேட்டியை துவைத்து உலர்த்தி விட்டு உலர்த்திய வேட்டியை எடுத்து கட்டி கொண்டு அவர் முதலமைச்சர் வேலைக்கு போனார். அதுவும் மனிதன் தானே. தானே துவைத்து தானே காய போட்டு விட்டு உலர்ந்த வேட்டியை எடுத்து கட்டி கொண்டு அவர் முதலமைச்சர் வேலையை பார்க்க போனார். அவனும் மனிதன் தானே. உனக்கு அதை பார்த்து நீ நடந்து கொள்வதா என்ன? 28 கார் முன்னும் பின்னும் போகிறது. ஆகா, நமக்காக போக்குவரத்து நிற்கிறது. நாம் நம்பர் 1, வி ஆர் தி ஃபஸ்ட், நம்பர் 1 விஐபி. ஏனென்றால் போக்குவரத்துகள் நிறுத்தப்படும். மக்களெல்லாம் காத்திருக்க வேண்டும், அதிகாரிகள் காத்திருக்க வேண்டும், உலகமே காத்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நாம் தான் எல்லாம், வேறு மாநிலத்தில் வேறு, தமிழ்நாட்டில் நாம் தான் எல்லாம் என்பது ஒரு சேர்க்கை உண்டாகும். இதெல்லாம் வெட்டி பெருமை. இதெல்லாம் பார்க்குறப்போ பாஜகவோடு இணங்கி செயல்படுகிறதா தாவேக அரசு என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா கரூர்லேயும் பாஜக என்றோ மத்திய அரசு என்றோ விஜய் பேசவில்லைன்றது ஒரு பெரிய, எப்பவும் பேச மாட்டார். நான் சொல்கிறேன், பெரிய மலைப்பாம்பு ஒன்று நம்முடைய தமிழ்நாட்டை விலங்கு இருக்கிறது. அந்த மலைப்பாம்பு டீலிமிட்டேஷன் சட்டம், பாராளுமன்ற இடங்கள் குறைப்பு. ஓகே, 800 இடங்கள் ஆக்கப் போகிறார்கள் பாராளுமன்றத்தில். இப்போது 500 800 ஆக்கப் போகிறார்கள். இதற்கு பிறகு இந்திக்காரனின் ஆட்சியே இந்தியாவில் நின்றுவிடும். நாமெல்லாம் இந்த பழைய காலத்தில் சிற்றரசர்களாக இருந்தோமே, மன்னர்களுக்கு கீழே, அது மாதிரி ஆகிவிடுவோம். ஏனென்றால் 39 இடம் இவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு இடம் கூடுதலாக வரப்போகிறது. பாராளுமன்ற இடங்களின் இடம் உங்களுக்கு 10 கூட வரும். 10 தானே எங்களுக்கு வரும். 50 அல்லவா உத்தரப்பிரதேசத்துக்காருக்கு வரும். நமக்கு 39 இடம் 49 இடமாகும். 2011 மக்கள் தொகை அடிப்படை நம்முடைய பாராளுமன்ற இடங்கள் கூடும். ஏனென்றால் மொத்த பாராளுமன்ற இடங்கள் அங்கே கூடுகிறது. 800 பேராக ஆகப் போகிறது 500 பேரிலிருந்து. ஆகவே நமக்கு 39லேருந்து 49 ஆகும். ஆனால் உத்தரப்பிரதேசக்காரனுக்கு 80லேருந்து 130 ஆகும். நாம் 10 இடம் கூடும், உத்தரப்பிரதேசக்காரனுக்கு 50 இடம் கூடும். 8 5 13, 130 இடம். அதுக்கப்புறம் இந்தியா என்பது, அண்ணா பழைய காலத்தில் சொல்லுவார், இந்தியா தட் இஸ் பாரத், பாரத் தட் இஸ் உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேஷ் இஸ் ரூலிங் அஸ் என்று சொல்லுவார். இப்பொழுது அது வரப்போகுது. சின்ன சின்ன இனங்கள், சின்ன சின்ன மொழிகள், சின்ன சின்ன மாநிலங்கள் இவையெல்லாம் ஒடுக்கப்பட்டு இந்தியாவை ஆளுகின்ற ஒரு ஜாதியாக, ஒரு இனமாக இந்தி பேசுகிறவர்கள் இருப்பார்கள்.
பாராளுமன்றம் முழுவதும் 2/3 பெரும்பான்மை இந்திக்காரர்களால் நிரப்பப்படும். இந்த சதி திட்டத்தை மோடி செய்கிறார். இதை எய்த்து பேசுவதை விட்டுவிட்டு இவன் தீய சக்தி, அவன் தீர்ந்த சக்தி, இந்த பழைய கதையவே எதுக்கு பேசுகிறாய்? இல்லை, டீலிமிட்டேஷன் எதிர்ப்போன்னு விஜய் சொல்லிட்டாரு, கரூர்லேயே சொல்லிட்டாரு, டீலிமிட்டேஷன் எதிர்ப்போம். வாயால் சொல்கிறதா? பேசுகிறதே நீ 3/4 மணி நேரம் திமுகவை பற்றி பேசிட்டு 2 வரி பேசுகிற, இதை எதிர்ப்போம்ன்று. அது அடிபட்ட பாம்பு, அது கடைசி மூச்சை விட்டு கொண்டிருக்கிறது. இப்போ அதை போய் மறுபடியும் அடித்து என்ன பண்ண போகிறேன்? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? தீர்ந்து போன சக்தி முடிஞ்சு போச்சுன்ட்டா விடு, தீய சக்தின்ட்டா திமுகவை, அதையும் விடு, முடிஞ்சு போச்சு. ஆட்சியை விட்டு மக்கள் இறக்கிட்டார். ஆமாம், முதலில் இவர்களை ஆட்சியை விட்டு இறக்குவதற்காக நீ இதெல்லாம் பேச வேண்டியது இருந்தது. இப்பொழுது ஆட்சியை விட்டு இறக்கப்பட்டு விட்டார்கள். இனிமேல் அது அடிபட்ட பாம்பு, அது குற்றுயிருமாக மூச்சு மட்டும் விட்டு கொண்டிருக்கிறது. இதே போய் மறுபடியும் திருப்பி இதே பேசினால் இதுவா முக்கியம்? மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி, பாராளுமன்ற இடங்கள் பறிபோக இருக்கின்றன, அதனால் பாராளுமன்றத்தில் நம்முடைய வலிமை குறைய இருக்கிறது, இந்திக்காரர்கள் ஆள இருக்கிறார்கள், இந்தியா இந்திக்காரர்களின் நாடாகும் என்று பேசுவதற்கு பதிலாக நீ தீய சக்தியை பேசிக்கொண்டு என்ன பண்ணுவது? அது அடிபட்ட பாம்பு, மூச்சு தான் விட்டு கொண்டிருக்கிறது. இதை போய் மறுபடியும் அடித்து என்ன செய்ய போகிற? பெரிய மலைப்பாம்பு ஒன்று நம்ம விழுங்குவதற்காக காத்திருக்கிறது. அந்த மலைப்பாம்பை எய்த்தல்லவா நீ போராட வேண்டும். சரி, மேகதாதுவை பற்றி 2 வரி பேசினேன். நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், இது மட்டும் போதுமானதல்ல. உனக்கு ஏன் விரிவா 3/4 மணி நேரம் பேசுகிறாய்? ஸ்டாலினை பற்றி பேசுகிறாயே, மேகதாதுவை பற்றி பேசு, இந்த டீலிமிட்டேஷனை பற்றி பேசு. ஏன் நீ ஸ்டாலின் என்ன இருக்கிறது? மேகதாதுக்கு அணை கட்டப்பட்டால் தமிழ்நாடு குட்டிச்சோறாகிடும். தமிழ் மக்களை திரட்ட வேண்டாமா? கருத்துக்களை மக்களிடம் பேசித்தானே மக்களை திரட்ட முடியும். வெறுமனே நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றால் நீனே பார்த்து கொண்டு விட முடியுமா என்று கேட்கிறேன் நான். 1965 இந்தி இந்தியாவின் தேசிய மொழியாகும் என்று அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 65வது ஆண்டு இந்தியாவினுடைய தேசிய மொழியில் அறிவிக்கப்பட்டு விட்டது. புரிகிறதா? லால் பகதூர் சாஸ்திரி காலம் என்று நினைக்கின்றேன். அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடு கொந்தளித்தது, துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது, மாணவர்கள் செத்தார்கள், அரசாங்கம் நடத்த முடியவில்லை, இந்தி திணிப்பு நிறுத்தி வைக்கப்படும் என்று மத்திய அரசாங்கம் சொன்னது, இந்தி சட்டம் நிறுத்தி வைக்கப்படும் என்று சொன்னது. மக்களை திரட்டித்தானே இந்தி சட்டத்தை நிறுத்தி வைத்தோம். ஓகே, இப்பொழுது நீ மக்களை திரட்டித்தானே மேகதாதுவை நிறுத்தி வைக்க வேண்டும், மக்களை திரட்டித்தானே பாராளுமன்ற இடங்களின் குறைப்புக்கு வழி தேட வேண்டும். அதையெல்லாம் விட்டு நான் பார்த்துக்கொள்கிறேன் 2 வரி பேசிவிட்டு, அது தோதுக்கு பேசிவிட்டு, அது என்ன என்று மக்களுக்கு சொல்லவே இல்லையே. நீ நான் சொன்னால் மக்களுக்கு போய் சேரவில்லையே. நான் சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். நான் பேசுவது இந்த வீதியை தாண்டி போகவில்லையே. நீ பேசினால் முதலமைச்சர் என்கின்ற காரணத்தால் நாட்டு மக்கள் திரள்வார்களே. நாட்டு மக்களை திரட்டாமல் எப்படி நீ இந்த காரியத்தை செய்ய முடியும்? மக்களை திரட்டித்தானே இந்தியை நிறுத்தினோம். மக்களை திரட்டு, மேகதாதுவில் அணையை நிறுத்து, மக்களை திரட்டு, பாராளுமன்ற இடங்களின் குறைப்பை நிறுத்து. அதை விட்டு சும்மா முட்டி கொண்டு இந்த செத்த பாம்பையை போய் அடித்து கொண்டிருக்காதே. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காட்சி சந்திப்போம். நன்றிங்க.